உசுதேசத்தில் யோபு என்றவர் வாழ்ந்தார். அவர் நீதிமானும் தேவனை பயந்து தீமையை விலக்கி நடந்தவரும் ஆனார். அவருக்கு ஏராளமான செல்வமும் பிள்ளைகளும் இருந்தனர். அவர் வாழ்ந்த வாழ்க்கை அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்தது. ஒரு நாள் தேவனும் சாத்தானும் பேசிக் கொண்டிருந்தனர். சாத்தான் யோபு கடவுளை பயந்து நடக்கிறதற்குக் காரணம் அவனுடைய ஆசீர்வாதங்கள்தான் எனக் கூறினான். தேவன் சோதிக்க அனுமதித்தார். ஆனால் அவன் உயிரை மட்டும் தீண்டாதே என்று கட்டளையிட்டார். சில நாள்களில் யோபுவின் பசுக்கள், ஆடுகள், வேலைக்காரர்கள் அழிவுற்றனர். மேலும் அவன் பிள்ளைகள் இருக்கும்போது வீடு இடிந்து விழுந்து அவர்கள் மரித்தனர். இத்தனை துயரத்திலும் யோபு தேவனுக்கு நன்றி கூறினான். யோபுவின் 3 நண்பர்கள் எலிபாஸ், பில்தாத், சோபார் வந்தனர். அவர்கள் யோபுவின் நிலையை பார்த்து புலம்பினார்கள். 7 நாள் யோபுவுடன் அமைதியாக உட்கார்ந்து இருந்தனர். சாத்தான் மீண்டும் வந்து யோபுவின் உடலை கொடிய புண்களால் நிரப்பினான். யோபு பூதியிலிருந்து கீறிக் கொண்டிருந்த போதும் தேவனை பழிக்கவில்லை. நண்பர்கள் யோபு பாவம் செய்ததால்தான் தண்டனை வந்தது என கூறினர். ஆனால் யோபு தனது நியாயத்தை நிலைநாட்ட முயன்றான். அவன் மனதிலிருந்த துயரத்தை வெளிப்படுத்தினான். இளையவர் எலிஹூ பெரியவர்கள் பேசியதும் கேட்டதும் பிறகு சொல்வது நியாயம் என்று கூறி பேச ஆரம்பித்தார். அவர் தேவனின் நியாயத்தையும் மனிதர்களின் கருதல்களையும் விளக்கியார். அந்த நேரத்தில் தேவன் யோபுவிடம் நேரடியாக பேசினார். தேவன் தனது மகத்துவத்தை, படைப்பின் ஆழத்தையும் வெளிப்படுத்தினார். யோபு தன் அறியாமையை உணர்ந்தான். யோபு கூறினான், நான் உங்களைப் பற்றி கேள்வி மூலமாகவே அறிந்தேன். இப்போது என் கண்கள் உம்மை பார்த்துவிட்டன. அவன் பிழைகளை ஏற்று மனந்திருத்தினான். யோபுவின் நம்பிக்கையைக் கண்டு தேவன் அவனை இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார். யோபுவை தவறாக குற்றமிட்ட நண்பர்கள் தேவனிடம் மன்னிப்பு பெற்று யோபுவின் ஜெபத்தால் காப்பாற்றப்பட்டனர். யோபுவுக்கு மீண்டும் 7 மகன்கள், 3 மகள்கள் பிறந்தனர். அவன் செல்வமும் ஆடுகளும் பசுக்களும் இரட்டிப்பாக பெருகின.